birthday to you. ராவணன் அவர்களின் மைந்தன் இளம் தலைவர் அவர்களுக்கு அடுத்த வருஷம் திருமணம் கண்டிப்பாக நடைபெறும் என்பதை நான் இந்த நேரத்தில் தெரிவித்து என்னோட வாழ்த்துக்களை தெரிவித்து பிறந்தநாள் வாழ்த்துக்களை சிறிய ஒரு உரையில் தெரிவிக்கும்படி அன்போடு கேட்டுக்கிறேன். தம்பியை பத்தி வாழ்த்துறதுக்காக நான் தாமரை பகுதியிலேருந்து வந்திருக்கேன். என் பேர் ஞானபால். என்னுடைய ஊரும் அண்ணன் ஊரும் ஒரே ஊர், பண்டாரபுரம் எங்களுடைய ஊர். நாங்கள்லாம் அங்கே வந்து ரொம்ப வருட காலம் ஆயிடுச்சு. எனக்கு அந்த ஊரில் இடங்கள் மட்டும் தான் இருக்குது. ஆனால் இவங்களாம் அண்ணன் வந்து எங்கள் ஊருன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். எங்களை பார்க்கும்போது ராவண மசாலா உங்கள் ஊர் அப்படின்னு சொல்லுவாப்புல. தம்பி வந்து எனக்கு ரொம்ப சின்ன வயசுலேருந்து தெரியும். நான் வேலை செய்கிற காலத்துலேருந்து அவங்க அப்பா எங்கள் கடைக்கெலாம் வருவாப்புல. ஒரு நெருங்கிய சொந்தக்காரங்க. தம்பி மிகவும் ஆக்டிவான ஆள். இப்போ இடைப்பட்ட காலத்தில் அதிகமான இந்த கொரோனா டைமில் நான் 2-3 உதவி கேட்டிருந்தேன். இந்த மாதிரி மக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சேவை செய்யணும்டா, கிருஷ்ணா நகரில் இந்த மாதிரி சாப்பாடு இல்லை அப்படின்னு. ஆனால் நான் பண்ணி விட்றேன்னு உடனே சொன்னாப்புல. உடனே பசங்களுக்கு ஒரு படிப்பு உதவி இந்த மாதிரி நான் செஞ்சுறேனே அப்படின்னா, ஒரு சர்ச் மூலிமா ஒரு உதவி கேட்குறாங்க பண்ண அப்படின்னு. இந்த கொரோனா காலத்துலேயும் அதிகமாக நம்ம கூட பங்கெடுத்து உதவி செஞ்ச ஒரு ஆள் தம்பி. தம்பியோட விழானாப்புல நேற்று சொன்னாப்புல உடனடியாக வந்து கலந்துக்கணும்னு. ஆல்ரெடி அவரை நாங்கள் டெய்லி சந்திச்சுக்கிட்டே இருக்கிறோம். எந்த ஒரு டிசிஷனும் இருந்துச்சு என்கிட்டையும் கார்த்திகிட்டையும் உடனே கேட்பாப்புல, ஆனால் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னாப்புல. ஒரு சின்ன லைசன்ஸாக இருந்தால் கூட, ஆனால் இந்த மாதிரி ஒரு லைசன்ஸ் எடுக்கணும் எங்கே தாமரை வந்துட்டாலே எனக்கு ஒரு கால் பண்ணுவாப்புல, ஆனால் இதை பண்ணணும் அப்படின்னாப்புல. ஏதாவது ஒரு உதவி, ஒரு வேலை செய்கிறவங்க யாராவது கஷ்டப்படுறாங்க, யாரையாவது ஒருத்தவங்க புடிச்சிட்டாங்க, ஆனால் கொஞ்சம் உடனே ஒரு சொல்லுங்கண்ணே அப்படின்னுவாப்புல. என் ஃப்ரெண்டோட ஃப்ரெண்டு இவ இடையில கூட ஒருத்தங்களுக்கு உடனடியாக ஒரு வேலைக்காக சொன்னாப்புல, ஒரு நர்ஸ் வேலைக்கு. உடனே அதுக்கு நான் இதை எப்படியா முடிச்சு எடுத்து பண்ணி கொடுங்க அப்படின்னாப்புல. அந்த மாதிரி உதவி செய்யக்கூடவர் அவருடைய விழாவில் நான் கலந்துக்கிறது மிக்க மகிழ்ச்சி. 2வது அவங்க அப்பா இருக்காப்புல. அடுத்து திருமணம் பையனுக்கு. இந்த திருமண விழாவை நாங்கள் எல்லாருமே தாமதத்தில் மிக பிரமாண்டமாக பார்த்துருக்கோம், பார்க்கணுன்னு விரும்புகிறோம். என்ன காரணம்னா, அவங்க அப்பா வந்து எந்த விழாவில் வந்தாலும் சரி அவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்கும். தாம்பரத்தில் இதுவரை யாருமே அண்ணன் போஸ்டில் ஜெயிச்சு நான் பார்த்ததில்லை. நாடார் சங்கத்தில் அண்ணன் மட்டும்தான். அண்ணன் ஒரு இந்த 45 வருஷ காலத்தில் எனக்கு தெரிஞ்சு நான் ஒரு 25 வருஷம் இந்த நாடார் சங்கத்தில் இருந்ததால் ஒரு செயற்குழு உறுப்பினராக இருந்தேன். முதல் முறையாக ஒரு நாடார் சங்கத்தில், தாம்பரம் வட்டார நாடார் சங்கத்தில், மிகப்பெரிய சங்கம் தாம்பரம் நாடார் சங்கம் தான். 48 வருஷம் 50 வருஷமாக இருக்குது. ஆனால் முதல்ல அண்ணன் நிற்கிறாருன்னு சொன்ன உடனே யாருமே நிற்கல. அண்ணன் போஸ்டில் ஜெயிச்சா ஒரே தாம்பரம் நாடார் சங்கத்தில் அண்ணன் மட்டும்தான். அதே மாதிரி அண்ணன் வந்து விழா பண்ணுவாப்புல. சித்ரா பௌர்ணமி விழாவாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், சங்க நிபுணர்கிட்ட யாருக்கிட்டையுமே சங்கத்திலேருந்து பணமே எடுக்கப்பட்டு செலவு பண்ண மாட்டாப்புல. அவருடைய சொந்த பணத்தை மிகப்பெரும் ஒரு விழா சித்ரா பௌர்ணமி அண்ணனுக்கு அப்புறம் அந்த விழாவை யாருமே பண்ணலை. இவர்கிட்ட வேண்டிய ஒரு நபரை இவங்ககிட்ட சீட்டு போடுறவங்களோ அவங்ககிட்ட தான் அந்த மாதிரி ஒரு விழாவை பண்ணுவாப்புல. பிரம்மாண்டமான விழா. தம்பி வந்து அடுத்தபடியாக வந்திருக்காப்புல. அதே மாதிரி அவங்க அப்பா மாதிரியே உதவி செய்யக்கூடியவர் தான். அதனால் அனைவரும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொண்ட அனைவருக்கும் மிக்க நன்றி. எனக்கு சொந்த ஊர் சாத்தூர். சென்னைக்கு வந்து ஒரு 20 வருஷமாக ஆகுது. அப்போ வந்து தம்பி படிச்சுக்கிட்டு இருக்கிறாப்புல. அண்ணன் பழக்கத்தில் அண்ணன் என்ன சொன்னாலும் தம்பி அப்படியே கேட்பாப்புல. ட்ரைனிங். 2வது வந்து அண்ணன் வந்து ஏகப்படையவருக்கு தர்மம் பண்ணியிருக்காரு. ஏகப்படையவருக்கு தர்மம், சரியான தர்மம். படிக்கிறவங்க யாருக்கு படிக்கிறவங்களாம் கஷ்டம்னு சொல்லி வந்தாச்சுன்னா உடனே அண்ணன் என்ன வேணாலும் செய்வார். கோயில் குளத்துக்கு. 2வது எத்தனை பேர் வேலை இல்லாமல் இருந்தாலும் உடனே வேலை அவ்வளோ பேர் கொடுப்பாங்க. அண்ணன் திட்டத்தட்ட ஒரு 150 பேர் 200 பேர் வேலை பார்த்தாங்க. நான் 10 வருஷம் முன்னாடி. அதே போல் குணம் தான் தம்பிக்கும் அப்படி இருக்குது. தம்பி கல்யாணத்தை வந்து பிரமாண்டமாக அண்ணன் சொன்னது போல் தமிழத்தை சீர் சிறப்பாக நல்ல முறையில் நடத்தி நம்ம அவர் பிறந்த விழா வாழ்த்து தெரிவித்துக்கு எனக்கு பேச நன்றி கொடுத்துருக்கு மிக நன்றி தெரிவித்துக்கிறேன். தென்சென்னை மாவட்ட தலைவர் ராமன் நாடார். அது ஆழ்வார்ஜி ராமன் நாடார்னு வச்சுக்கிட்டேன். நான் வந்து சமுதாயப்பற்று உள்ளவன். நாடார் சமுதாயத்துக்கு எங்கே நல்லது விஷயம் கெட்ட விஷயம் எது இருந்தாலும் தெரிஞ்சுன்னா கண்டிப்பாக போயிடுவேன். சமுதாயப்பற்றுள்ள வருவேன். அதேமாதிரி சிம்மப்பேரவையில் பல வருஷமாக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேன். நம்ம சிம்மப்பேரவைக்கு ராவணன் அண்ணனை புதுசாக தலைவராக தேர்ந்தெடுத்து செயல்பட வச்சுருக்காங்க.
அவங்க நல்லா செயல்படணும். இந்த வருஷத்தில் அவங்களுக்கு கல்யாணம் வேறு இருக்குது. கல்யாணத்துக்கு நாங்கள் எல்லாம் கூட இருந்து சிறப்பாக நடத்தக்கூடிய எல்லா ஒத்துழைப்பும் கொடுப்போம். நன்றி. ஆழ்வார் ஜி ராம நாடார். ஒட்டுமொத்த குரலாக பிரதிபலித்துக் கொண்டிருக்கின்ற முத்துக்குமார் அண்ணாச்சி என்றாலே ஒரு மாபெரும் போராளி. அதாவது வணிகர் சங்கத்தில் மட்டும் கிடையாது, எந்த ஒரு பொது பிரச்சனையா இருந்தாலும் அரசுக்குனாலும் சரி பொதுமக்கள்லையும் சரி மக்களோட மக்களை நின்று ஓங்கி குரல் கொடுத்தக்கூடிய அண்ணாச்சி தான் முத்துக்குமார் அண்ணாச்சி. அப்பேற்பட்ட ஒரு மாபெரும் அண்ணாச்சியினுடைய மகனாக பிரதிநிதியாக இருந்து வியாபாரி சங்க பேரவை என்ற ஒரு மாபெரும் அமைப்பை இன்றைக்கு அவர் பொறுப்பில் எடுத்து நடத்தி, அதே மாதிரி அவங்க அப்பா முத்துக்குமார் அண்ணாச்சி எப்படியோ தமிழக இல்ல இந்தியா அளவில் கூட தெரியக்கூடிய அளவில் ஒரு பேர் தான் முத்துக்குமார் அண்ணாச்சி. அப்பேற்பட்ட செயலை இன்னைக்கு களத்தில் நின்று வணிகர்களுடைய குரவலை நெருக்கக்கூடிய இந்த ஆன்லைனு, இந்த வர்த்தகம், சில்லறை வியாபாரிகள் எங்கெல்லாம் பாதிக்கிறாங்களோ வணிகர்களுக்கு அவங்கெல்லாம் ஓங்கி குரல் கொடுத்து உடனே ஒரு ஆர்ப்பாட்டம், உடனே ஒரு போராட்டம். நான் தெரிஞ்ச அளவுல மிகப்பெரிய அளவில் இப்ப நடந்திருக்கக்கூடியது வியாபாரி சங்க பேரவை ஐயா அருண்குமார் அவர்கள் தான் பொறுப்பெடுத்து வந்திருக்காங்க. இன்னும் அவங்க பல்வேறு பொறுப்புகள் எடுத்து இன்னும் முதன்மைக்கு வரணும்னு வாழ்த்துறோம். என்னுடைய மகன் ராவணனுடைய பிறந்த நாளை வாழ்த்த வந்திருக்காங்க. சொன்ன உடனே அண்ணாச்சி நான் வந்துடுறேன்னாச்சு. நாங்கள் வேற யாருக்குமே நம்ம மெசேஜ் எதுவுமே கூட போடலை. இன்னும் நான் சங்கங்கள்லாம் எவ்வளோ இருக்கு, ஒரு ஞானபால் தம்பி சொன்னார், நம்ம குடும்ப உறுப்பினர்ல ஒரு ஆள். அதாவது சங்கங்கள் சொன்னாலே இங்கே ஒரு 1000 பேர் வந்துருவாங்க. நான் யாரையும் சொல்லலை, ஒரு எளிமையாவே பண்ணக்கூடியது, எளிமையாவே நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதனால அப்படியே நம்மளுக்குன்னு ஒரு ஆள் உணர்வான ஆள்கள் அப்படி உள்ளவங்களை தான் மட்டும் சொல்லுவோம்னு சொல்லி சொன்னேன். அதே மாதிரி சொன்னவங்க எல்லாம் வந்துட்டாங்க. எங்களுக்கு அதே மனநிறைவு. அவங்கள வாழ்த்துறாங்க. அருண்குமார் அவர்கள் வாழ்த்துறை வழங்குறாங்க. எல்லாருக்கும் வணக்கம். அதாவது தம்பியை பத்தி எனக்கு தெரியாது, நான் உண்மையை சொல்லிடுறேன். ஆனா நான் பொது வாழ்க்கைக்கு வர்றதுக்கு முன்னாடி சில பேர்கிட்ட பழகி நம்ம அவங்களோட ரசிகர்களாகவும், சில பேரை பார்த்து அவங்களோட ரசிகர்களாகவும், ராவணன் ராமசாமி அண்ணாச்சியை பத்தி கேட்டு நான் அவரோட ரசிகர் நானு. சரியா? 5 வருஷத்துக்கு முன்னாடி நான் பொது வாழ்க்கை வரும்போது அண்ணாச்சி முதல் அவரோட பொண்ணு கல்யாணம் ஊர்ல நடந்தது. அவர் யாருன்னு தெரியாது, அவர் பழக்க வழக்கம் எதுக்குமே தெரியாது. ஆனா சென்னையில இருந்து ஒரு மிகப்பெரிய கூட்டம் ராவணசாமி அண்ணாச்சி பொண்ணு கல்யாணத்துக்கு போச்சு. உங்க எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன், அண்ணாச்சி கூட தெரியும். அப்போ அன்பால எல்லாத்தையும் ஒரு சம்பாதிக்கிற ஒரு பெரிய ஆளு ராவண ராமசாமி அண்ணாச்சி. அதுல மாற்று கருத்துலாம் எதுவுமே கிடையாது. இப்போ நாங்கெல்லாம் அண்ணாச்சியோட அன்புக்கு தான் அடிமை. நாங்க பேசி பழகி பொது வாழ்க்கை வரும்போது பேசி பழகி அந்த மாதிரிலாம் கிடையாது. ஒரு காலத்துல நீங்க இங்க தாம்பரத்துல பாத்தீங்கன்னா எல்லா சிவர்லுமே ராவண ராமசாமி தான் ஃபுல்லாவே எழுதியிருக்கும். அது மறக்க முடியாத, மறுக்கப்படாத உண்மை. அவர் தெரியறதுக்கு முன்னாடியே அவர் பேர் எங்க மனசுல பதிஞ்சுது. அதுதான் உண்மை. ஒரு பொது வாழ்க்கையில நம்ம எப்படி இருக்கோம், எவ்வளவு ஏற்றங்கள் இருக்கலாம், எவ்வளவு தாழ்வுகள் இருக்கலாம், பொருளாதார ரீதியா பாதிக்கப்படலாம், அதுக்கெல்லாம் அடுத்த கட்டம். அதையும் தாண்டி எப்படி ஒரு அன்பை சம்பாதிப்பது அப்படின்றதுல நாங்க ராவண ராமசாமி அண்ணாச்சிட்ட நாங்க கண்டிப்பா அதை கத்துக்கிறோம். அதுல மாற்று கருத்துலாம் எதுவுமே கிடையாது. இன்னைக்கும் இந்த பேரு தெரியாதவங்க பொது வாழ்க்கையில தமிழகத்துல இல்லைன்றதுதான் உண்மையான விஷயம். ராவணன் மசாலா, ராவணன் ராமசாமி என்ற பேரை தெரியாதவர்கள் தமிழ்நாட்டுல பொது வாழ்க்கையில இல்லவே இல்லை. அதை தம்பி நீங்களும் அதை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா இன்னைக்கு ஒரு இளைய தலைமுறை பொது வாழ்க்கை ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. ஏன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி பொருளாதாரம் இல்லாத பொது வாழ்க்கை சாத்தியப்பட்டது. இன்னைக்கு பொருளாதாரம் இல்லாத பொது வாழ்க்கை சாத்தியப்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை. ஏன்னா சுயநலம் மேலோங்கிடுச்சு. ஆனா அந்த எத்தனையோ சுயநலம் மேலோங்கினாலும் என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பது அப்படின்ற ஒரு வார்த்தைக்கு ராவண ராமசாமி அண்ணாச்சி உதாரணம். உண்மை. இன்னைக்கு அப்படிதான். எந்த ஒரு பொது நிகழ்ச்சினாலும் அண்ணாச்சி கொடுங்க, அண்ணாச்சி கண்டிப்பா வந்துருவாங்க. அவர் வராத ஒரு பொது நிகழ்ச்சியே இருக்காது. சரிங்களா? அப்போ இன்னும் ஒரு 10-15 வருடம் அண்ணாச்சி எவ்வளவு ஃபோர்ஸா இருந்தாங்களோ அந்த ஃபோர்ஸா மறுபடியும் மீண்டு வரணும். எதுக்கான்னு கேட்டீங்கன்னா எங்களை மாதிரி ஆட்களை முன் நடத்துறதுக்கு அண்ணாச்சி வேணும். அதான் உண்மை. அதாவது இன்னைக்கு ஒரு பொருளாதார ரீதியில, அரசியலமைப்பு ரீதியில நிறைய பேர் எந்தவித திறமையும் இல்லாம, எந்தவித அர்ப்பணிப்பும் இல்லாம முன்னாடி வந்துடுறாங்க. அப்போ அண்ணாச்சி மாதிரி ஆளுங்க முன்னாடி வரும்போது உண்மையா பொது வாழ்க்கைக்கு யாரு சேவை செய்யறாங்க, பொது வாழ்க்கையில யாரு இருக்காங்கன்றதுல அண்ணாச்சி மாதிரி ஆளுங்க தான் தூக்கி மேல நிறுத்த முடியும். அண்ணாச்சிக்கு அன்பு தம்பிங்கன்னா நாங்க என்னைக்குமே இருக்கோம். சரிங்களா? ஞானபால் சொன்ன மாதிரி தம்பியை பத்தி எனக்கு தெரியல, அதனால நான் சொல்றது தப்பா நினைச்சுக்காத. இருந்தாலும் முன்னேறிய வழியோ பின்னேற வழிதான். அந்த முன்னேறிய வழியோ அந்த வழி நீங்க இருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியும். நாங்க என்னைக்குமே உங்களுக்கு, நான் உங்களுக்கு அண்ணனா இருப்பேன், அண்ணனுக்கு தம்பியா இருப்பேன். என்னைக்குமே உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். அண்ணாச்சி சொன்ன மாதிரி ஞானபால் மட்டும் அண்ணாச்சி, நாங்களும் உங்க குடும்பத்தில் ஒரு உறுப்பினர். ஓகேங்களா? எந்த அழைப்பு எப்போ வந்தாலும் அண்ணாச்சி அழைப்புக்காக என்னோட அலைபேசி காத்து கொண்டிருக்கும். சரியா? ஓகே தம்பி, இன்னும் பல்லாண்டு காலம் வாழணும், ஒரு மிகப்பெரிய பொது வாழ்க்கைக்கு வரணும். அடுத்த தலைமுறைக்கு நீங்க ஒரு எடுத்துக்காட்டா இருக்கணும். அதான் சொல்லுவேன். ஓகேங்களா? அடுத்த தலைமுறைக்கு எடுத்துக்காட்டா இருக்கிறது பொது வாழ்க்கையில மட்டும்தான் சாத்தியம். ஓகேங்களா? அந்த பொது வாழ்க்கைக்கு நீங்க வரணும். அப்பா மாதிரி ஒரு மிகப்பெரிய பேரை வாங்கணும். நாங்க என்னைக்குமே உங்க கூட இருப்போம். அப்பா என்னைக்கு எப்படி எங்க கூட இருக்கோம், நாங்க உங்க கூட இருப்போம். வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள், வாழ்த்துக்கள். வாழ்க சுதேசி.
அனைத்து சகோதரர்கள் அவர்களுக்கும் முதல்ல வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். இந்த பிறந்த நாள் விழாவிற்கு தம்பியை வாழ்த்த வந்த அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் முதல் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் என் சார்பாகவும் எங்கள் குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறேன். அண்ணாச்சி அவர்களை பற்றி எல்லாருக்கும் தெரியும். எனக்கு கம்மி தான், நான் ஜூனியர் தான் இந்த சங்கத்தை பொறுத்த வரைக்கும், அமைப்பை பொறுத்த வரைக்கும். ஆனால் அண்ணாச்சியோட புகழை நான் நிறைய கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கேன். அவங்க வழியில வந்த நம்ம தம்பியும் அதை பின்பற்றி இனி மென்மேலும் அவங்க வளர்த்து விட்டதை இன்னும் மேன்மேலும் இது ஆழம் விழுது மாதிரி இன்னும் வளர்ந்து பெரிய இதுவாக மாறி நம்ம சமுதாயத்திற்கும் நம்ம சமுதாய மக்களுக்கும் நம்மளுடைய மக்கள் அனைவரும் பயன்படும்படி உங்களோட பணி சிறப்பாக இருக்கணும்னு இந்த தருணத்தில் வாழ்த்துறேன். அதே மாதிரி உங்கள் பேரு புகழும் இன்னும் மென்மேலும் பெருகணும்னு மனசார வாழ்த்திக்கிறேன். அந்த வாழ்த்துக்கள் எங்கள் அனைவரின் சார்பாகவும் நான் உங்களுக்கு. ராவணன் குழுமம் வந்து பெரிய குழுமம், ஆனால் அது மாதிரி இல்லாமல் சாதாரணமாக இருக்காரு. நம்ம நாடாருக்கு வந்து அதிகமாக பஞ்சாப காட்ட மாட்டாங்க, சாதாரணமாக தான் இருப்பாங்க எல்லாருமே அப்படின்றது ஒரு எடுத்துக்காட்டாக இருக்காரு. எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு முதலாளியாக இருக்காரு. எப்படி அருண்குமார் சொன்னாங்களோ அவங்க அப்பா எப்படி முத்துக்குமாரனாச்சு, அதே மாதிரி அதே லைன் துறையில உள்ளவங்க பழனிவேல்னாச்சு. இவங்க சரத்குமாருக்கு மாமா, தாய் மாமா, அந்த அவங்க வாழ்த்துறை வழங்குவார்கள். அதை எல்லோரும் நல்லபடியாக இருக்கணும், நல்ல விதமாக இருக்கணும், நோடி இல்லாமல் குடும்பம் மேலும் மேலும் வளரணும் என்று முதலில் இருக்கிறேன். என் பேரனை வாழ்த்துறை வழங்குவதற்கு என்னை அழைத்ததற்கு ரொம்ப சந்தோஷம். ஏன் என்றால் பிறந்தவர்கள் இதான் உண்மை, யாராலும் மறுக்க முடியாது. உழைப்பாளிகள் சொல்லி சொல்லி என்ன செய்ய பேசல, நான் உழைப்பாளி, நான் அப்படி பண்றேன்னா சொல்றாய். என் பையன் இன்ஜினியர் கிடையாது, 10th 12th தான், பொம்பளை புள்ளைய தான் படிக்க வச்சேன். ஆமா, வாழ்த்துறேன். என் பேரை என்னைக்குமே நான் வாழ்த்துவேன். இன்னைக்கு இல்ல, முன்னாடியே வாழ்த்திட்டேன். கல்யாணம் நடக்கணும், கல்யாணம் பண்ணணும்னு உரிமையோட. ஆமா, அதான் சொல்றாங்க. இன்னொன்னு, தோன்றி புகழோடு தோன்றுக, அகதில்லால் தோன்றலில் தோன்றாமல் நடுது. அதே மாதிரி புகழாக என் பேரனுக்கு என்னைக்கும் துணை இருப்பேன். என் பேரன் ஒருத்தன் டாக்டருக்கு படிக்க முடிக்க போறா, இன்னொரு பேரன் அவங்க வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில என்ன போட்டாங்க தெரியுமா? எங்க குடும்பத்தை பார்த்துட்டு ஒன்னே ஆக்கில் சங்கம் போட்டாங்க, பவுன் போட்டாங்க. அந்த அளவுக்கு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். எல்லாரும் உங்க சார்பாக கேட்டேன், இந்த வயசுல உங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு வாழ்த்தி, என் பேரன் இந்த வாழ்க்கை நல்லா இருக்கும்னு சொல்லி முத்தம் கொடுத்து இது பண்ணிட்டேன். ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கலந்து கொண்டதுக்கு, அருமையான என்ன வாய்ப்பை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. வணக்கம். சார்பாக பிறந்த நாளை வாழ்த்த வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களையும், அதாவது நம்ம இது வந்து ஒட்டுமொத்த ஒரு தமிழ் சமுதாய அடிப்படையில் ஒரு குடையின் கீழ் இயங்கக்கூடிய ஒரு நிறுவனமாக இருந்தாலும் சரி, ஒரு நட்பு ரீதியாக ஒரு பழக்கமாக இருந்தாலும் சரி, எல்லாருமே ஒரு தாய் பெற்ற பிள்ளையாக நாம் இல்லை என்றாலும் பல தாய் பெற்ற ஒரு தாய் பிள்ளையாக தான் நாம் கூடுகிறோம். எந்த இடத்திலுமே தமிழர்கள், தமிழ் இனம், தமிழ் மொழின்னு வந்தாலே தமிழாய்ந்து நாம் சிந்திக்கக்கூடிய ஒரே இது தமிழர்கள். அந்த அடிப்படையில தான் ஒரு தமிழருக்கு ஒரு பிறந்த நாள்ங்கிற ஒரு அடிப்படையில நீங்க வந்திருக்கக்கூடிய சுற்றுப்புற இந்த வணிகர்கள், இந்த பகுதி வாழ் நண்பர்களுக்கெல்லாம் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே மாதிரி என்னுடைய அழைப்பை ஏற்று வருகை தந்த வியாபாரி சங்க பேரவை ஐயா அருண் முத்துக்குமார் அவர்களுடைய நேரம் வந்து போதாமை, அந்த இதுலயே இன்னைக்கு நம்மளை வந்து வாழ்த்தணுங்கிற ஒரு பெரிய மனசு இருந்தா தான் வர முடியும். அப்படி ஒரு நிலையில அவங்க பேசும்போதே நீங்க எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. அவ்வளவு சுறுசுறுப்பான ஆளு, ஒவ்வொரு நிகழ்வும் பங்கெடுக்கக்கூடிய ஆளு, எதுல இல்லைன்னு சொல்ல முடியாது. அண்ணாச்சி வாரேன், எதுனாச்சும் இல்லைனாச்சி வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. நம்ம கூட அப்படி சொல்ல முடியுமான்னு தெரியல. அண்ணாச்சி வந்துடுறேன் அண்ணாச்சி. நான் நம்ம இது மட்டும் அவங்க சொல்றாங்க, எந்த நிகழ்வு நான் கேள்விப்பட்ட வரையும். அதனால நான் இருக்கக்கூடிய பொதுவான அமைப்புன்னு சொல்லி அவங்க மட்டும் தான் நான் கூப்பிட்டு என் மனசுக்கு தோணுச்சு. கூப்பிட்டா இன்னைக்கு நிறைய பேர் வந்திருப்பாங்க. இன்னைக்கு 1000 கார் வரலாம், 1000 பேர் வரலாம், அது ரெண்டாவது. ஆனா மனதளவில் தங்கக்கூடிய ஆட்கள்ல அருண் முத்துக்குமார் நாச்சி போன்ற ஒரு போராளிகள் தான் அது மனசுல தங்க முடியும். அப்பேற்பட்ட நிலையில வந்திருக்கிறீங்க. நம்ம பேரவை சார்ந்து மாநிலத்தினுடைய இணைச் செயலாளர் சசிகுமார், அதே மாதிரி மாநில அமைப்பாளர் செல்வராஜன், வி.கே. செல்வராஜன், செங்கல்பட்டு மாவட்ட செயலர் கருப்புசாமி என்கிற மணல் பாபு, இன்னும் தலைமையில பொறுப்பேற்றிருக்கக்கூடிய அண்ணன் தாமோரன், மாநில இளைஞர்கள் வருகை தந்திருக்கக்கூடிய சமுதாய ரீதியாகவும் சரி மற்ற அனைத்து இதுலையுமே வலிமை செய்யக்கூடிய தம்பி ராகவன், அதே மாதிரி ஒரு அமைப்புக்கு வலுவே ஒரு முதுகெலும்பே மகளிர் அணி தான். அப்படி ஒரு மகளிர் அணியா தங்கலட்சுமி அக்கா வந்திருக்காங்க. அவங்க கூட புதுமையா பொறுப்பெடுக்க வந்திருக்காங்க. இன்னும் நம்ம கோயில்பட்டியிலிருந்து ஊரை சார்ந்த அண்ணன், பேரவை சார்ந்த சங்கரனை, அதே மாதிரி ராமச்சந்திரனை, அதே மாதிரி தம்பி புதியா பொறுப்பெடுத்திருக்கக்கூடிய தம்பி பிரபாகரன், மாநில வர்த்தக செயலாளராக பொறுப்பேற்கக்கூடிய பிரபாகரன், இப்படி அதே மாதிரி அண்ணன் எனக்கு முன்னாடி பேசியிருக்கக்கூடிய அமைதி அதே போன்று இப்ப எனக்கு முன்னாடி பேசிய அண்ணன் பத்திரிகை ஆசிரியர் பாலமுருகன் அவர்கள் ரொம்ப ஆற்றலான ஆள், ரொம்ப எளிமையா இருப்பார் யாருமே. ஆனா அவ்வளவு பெரிய வேலைகள் நடக்கும் அங்க.
அதாவது எல்லாருமே மேடை போட்டு பேசுவாங்க, சிலர் வந்து மேடை போட்டு பேசுவாங்க, சிலர் வந்து போராட்டம் பண்ணுவாங்க. மேடை போடாம போராட்டம் பண்ணாம கத்தாம சாதனை பண்ணக்கூடிய ஒரு மனிதர் பாலமுருகன். எந்த இடத்துலயுமே அவர் நான் பேசி நான் பார்த்ததில்ல. இன்னைக்கு எப்படியா பேச வைக்கணும். இன்னைக்குதான் அண்ணன் மைக்க எல்லாட்டையும் மைக்க அவர் கொடுத்திருக்காரு. ஆனா இன்னைக்குதான் நம்ம பிறந்தநாள் ராவணன் இது வரலாற்று பதிவு நினைக்கிறேன். இன்னைக்குதான் மைக்க அண்ணன் பிடிச்சிருக்காரு பேசுறதுக்கு. அப்படி ஒரு மாபெரும் ஒரு நிலையில தான் அண்ணன் பாலமுருகன் இருக்காங்க. நம்மளை பத்தி எல்லாம் உயர்வதான் சொல்லுவாங்க. அதை நம்ம செய்தது ஒரு துளி தான். அது பெருத்துளியா இன்னைக்கு வருதுன்னா அது பாராட்டப்பட வேண்டிய ஒரு விஷயம். அப்பேற்பட்ட ஒரு மனநிலை அவங்களுக்கு எல்லாம் இருக்கு. அதுவும் என்னுடைய மைத்துனர் என்னுடைய ராஜன், பொறியாளர் ராஜன் வந்திருக்காங்க, தொழிலதிபர். அதே மாதிரி எங்களுடைய பணியாளர் அக்கௌண்டர் ராஜ்குமார், இன்னும் சொல்லக்கூடிய எங்களுடைய பகுதியில் இருக்கக்கூடிய அண்ணன் மாறன் என்ற ஒரு தொழில் பிரமுகர், அதாவது நம்ம நெட் சென்டர். அதே மாதிரி எளிமையான மக்களுக்கு எந்த வேலைனாலும் உடனே அற்புதமா செய்து கொடுக்கக்கூடிய ஒரு மாபெரும் மனிதர் மாறன். அவங்க ஒரு தொழில் பிரமுகர், ரொம்ப எளிமையா தன்னை காட்டிக்கக்கூடியவங்க. அன்னைக்கு ஒரு 10-15 குடும்பத்தை இன்னைக்கு வாழ வைக்கிறாங்க. இப்படி ஒரு நிலையில நம்ம ஒரு அர்ப்பணிப்பு உணர்வு உள்ள மக்களோட நாங்க இணைஞ்சு பாக்குறோம். ஒவ்வொருத்தரும் செந்தில் கூரனே வந்திருக்காரு, ரொம்ப எளிமையான ஒரு மனிதர். அவங்க காங்கிரஸ் பேரியக்கத்தில் இருக்காங்க, பழைய நம்ம ஆரம்ப கால சிம்ம பேரை நிர்வாகி. அண்ணாச்சி பத்தி பழனி அண்ணாச்சி சொல்லணுங்கிறது இல்லை, அவங்க வந்து அருவி மாதிரி கொட்டக்கூடியவங்க. அது நம்மளுக்காக தான் பேச கொஞ்சம் எளிமையா முடிச்சிருக்காங்க. அவ்வளோ அனுபவம் வாய்ந்தவங்க. எங்க ஆரம்ப காலகட்டத்தில இருந்து மூத்தவங்க, அந்த மூத்த இதெல்லாம் சொன்னாங்களா, ஆதித்தனார் ஃபேமிலி, இவங்க எல்லாம் இப்படி ஒரு நம்ம குடும்ப வைராக்கல்ல நம்மலாம் அவங்க காலத்தில் நம்ம வாழ்றது ஒரு பெருமையா நாங்க நினைக்கிறோம் ஐயா. அப்படி ஒரு நல்ல ஒரு மால்பெல்லாம் தம்பி சமூக வலைதள விஜயகுமார்ங்கிறதுடைய பங்கு மிக அரும்பணி. தமிழகம் முழுக்க உலகம் முழுக்க இன்னைக்கு நடக்கிற நிகழ்ச்சியை, இன்னைக்கு பேரவையா இருக்கட்டும், வணிகமா இருக்கட்டும், தொழில் ரீதியா இன்னைக்கு எதா இருந்தாலும் இன்னைக்கு உடனே கூட இருந்து பண்ணக்கூடிய தம்பி விஜயகுமார். அதே மாதிரி தம்பி ஜெயகர், அவர் சொல்ல வேண்டியதே இல்லை. எந்த இதா இருந்தாலும் நம்ம நிகழ்ச்சி எப்படினாலும் நிகழ்ச்சி போட்டு விட்டுருவாரு, நம்மளுக்கு தெரியாது, ஆனா நம்ம நிகழ்ச்சி ஓடிட்டு இருக்கோம். இப்படி ஒவ்வொரு தம்பி ஞானப்பால் வந்து சொல்ல வேண்டியதே இல்லை, ரொம்ப அற்புதமான பையன். யாருக்குனாலும் ஒரு பிரச்சனைனாலும் கூட நிற்கக்கூடிய ஆள். வணிகராக இருக்கட்டும், சமூகம் எதா இருந்தாலும் சரி, ஒரு அரசியல் ரீதியா அதிகாரிகள் மட்டத்தில் எல்லார் மட்டத்திலையும் கூட இருக்கக்கூடிய ஆள். ஒரு பிரச்சனைனா ஓங்கி குரல் கொடுக்கக்கூடிய ஆள். இப்படி ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணியை செய்துட்டு இருக்காங்க. அதெல்லாம் எல்லாத்துக்கும் அவங்களுடைய நன்றி. அது மாதிரி செல்வகுமார் தம்பி பணியாளர் பொறுப்பாளராக இருக்காங்க. எல்லாருமே நம்மளுக்கு எல்லாமே ஒரு முதுகெலும்பு மாதிரி சமுதாயத்தில். தம்பி சகோதரர் ராமர் எந்த நிகழ்வா இருந்தாலும் உடனே வரக்கூடிய ஆளு, உடனே ஒரு அர்ப்பணிப்பணியோட வரக்கூடிய ஆளு. ஒரு இடத்துக்கு மெருகேத்துனா ராமர் இருந்தா போதும், அந்த நிகழ்ச்சி சிறப்பா இருக்குங்கிற சொல்றது அவனும் ஒரு காரணம்னு சொல்லலாம். ஒவ்வொருவரும் அண்ணன் எல்லாருமே சொல்லக்கூடிய அளவில் ஐயா தொழில் ரீதியா அண்ணன் இருக்காங்க. எல்லாம் எங்களுக்கு ஒரு சமாச்சாரம்னா உடனே வரக்கூடியவங்க நண்பர்கள், சமுதாய உற்ற நண்பர்கள், தொழில் நண்பர்கள் எல்லாரும் வந்திருக்காங்க. எல்லாருக்கும் என்னுடைய சார்பாக வாழ்த்துக்களை சொல்லி, யாரும் விடுபட்டிருந்தா தம்பி முன்னாள் பணியாளர் தம்பி கவி வந்திருக்காரு. அதே மாதிரி தம்பி நம்ம ஊடக தொடர்புல இருக்காரு கார்த்திக். அவங்க எல்லாருமே நம்மளுக்கு எல்லா வகையிலும் ஒவ்வொரு அர்ப்பணிப்பு பணியில பணியாற்றிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருக்கும் நம்ம சமூக ரீதியா, சமுதாய ரீதியா, தொழில் ரீதியா, தமிழ் மொழி சார்பா, இன சார்பா அடையாளப்படுத்தி இந்த நிகழ்வை தம்பி அவரு என்னுடைய மகன் திருமணி சிஸ்பிரைட் லிமிடெனுடைய டைரக்டர், அதே மாதிரி ராவணன் மசாலனுடைய இயக்குனர், இவங்க எல்லாரும் இவர்களுடைய உணர்வை மதிச்சு நீங்க எல்லாம் வாழ்த்தணும். இவர் எதிர்கால சிந்தனையை வென்றெடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை, தொழில வென்றெடுக்கக்கூடிய வாய்ப்பை அவர் வரணும்னு சொல்லி எல்லாரும் திறந்த மனதோட தொலைநோக்கு சிந்தனையோட வந்திருக்கிற உங்க அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொண்டு வாழ்த்தி நிறைவேறுகிறேன். நீங்கள் எல்லோரும் அதே மாதிரி தொழில ஒவ்வொருவரும் அவருக்கு சரியான ஒரு வழிகாட்டுதல் எல்லாரும் இருக்கிறீங்க. இன்னும் நீங்க அவருக்கு சரியான ஆலோசனை சொல்லுங்க. அவங்க ஒருத்தருக்கு பகிர்ந்துக்கிடுங்க. இன்னும் நம்ம ஏற்ற இறக்கம் இல்லாம ஒருத்தர் எல்லாரும் நண்பர்கள், எல்லாரும் உணர்வு உள்ளவங்க தான் அப்படிங்கிறத பதிவு செய்வோம்ங்கிற சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி, இந்த 28வது பிறந்தநாள் என் மகனை வாழ்த்து வந்த அனைவருக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அதே மாதிரி சமுதாய அவல நிலங்களை வலைதளங்கள் ஒன்று உருவாக்கி அது மிகப்பெரிய லெவல்ல அது ஒரு போராட்ட களமாக அமைத்து அனைத்து மக்களுக்குமே ஒரு உரிமையை வாங்கி பெறக்கூடிய லெவல்ல இன்னைக்கு அந்த துறை சமூக வலைதளம் நடத்திட்டு இருக்காங்க, யூடியூப் சேனல் நடத்திட்டு இருக்காங்க. அண்ணன் பத்திரிகை ஆசிரியர், நாடாட்டுடைய பத்திரிகை ஆசிரியர் பாலமுருகன் அவர்கள் பொதுவாக வாழ்த்துவார்கள். சரி, இப்போ வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இப்போ பொதுவாக நான் ஷார்ட்டாகவே இப்போ பேசுகிறேன், நிறைய பேச வேண்டாம். இப்போ நான் சமுதாய ரீதியாக ஒரு பத்திரிகை நடத்துகிறேன், நாடாட்டுடையங்கிற பத்திரிகை நடத்துகிறேன். என்னுடைய முதல் பத்திரிகைக்கு முதல் விளம்பரதாரன் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். இந்த பத்திரிகையோட முதல் விளம்பரதாரன் பார்த்தீங்கன்னா அண்ணன் தான். இதே மாதிரி பல பத்திரிகைகளை உருவாக்குனவர் வந்து அண்ணன். ஸோ அதன் ரீதியாக சமுதாய ரீதியாக மிகவும் நெருங்கிய தொடர்புடையவர். சமுதாய சார்பாக யார் வந்தாலும் அவங்கள வெல்கம் பண்ணி அவங்கள வளர்த்து விட்டதில் மிகப்பெரிய பங்கு உண்டு. இந்த சமுதாயத்தில் இருக்கிற பத்திரிகையாளர்களும் சரி, சமுதாய சங்கம் வச்சிருக்கிறவங்களும் சரி, சமுதாய சார்ந்த
இளைஞர்களுக்கு நிறைய பேருக்கு படிப்பு சம்பந்தமான விஷயங்கள் நிறைய பண்ணி கொடுத்துருக்காங்க. நான் சொல்லி கூட நிறைய பேருக்கு பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இளைய தலைமுறை தம்பியை வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க. தம்பியோட பிறந்தநாள் வாழ்த்தி விடைபெறுகிறேன். இவரும் அப்பா செஞ்ச பணியை தம்பியும் தொடரணுங்கிறதுல என்னோட ஆசை. தம்பிக்கு வாழ்த்துக்கள். யூடியூப் சேனல் தம்பி அவர்கள் வாழ்த்துறை வந்திருக்கிறார்கள். தம்பி ஜவஹர் அவர்களுடைய பணி மிக மகத்தான பணி. அது அர்ப்பணிப்புணர்வோடு இன்றைக்கி அவர் செயல்பட்டு இருக்கிறார்.